எக்காள சத்தம் வானில் முழங்க தூதர்கள் சூழ வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் முழங்க தூதர்கள் சூழ வந்திடுவார். ஆவலுடன் நாம் காத்திருப்போம், அவர் வருகை நாளிதுவே. ஆவலுடன் நாம் காத்திருப்போம், அவர் வருகை நாளிதுவே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்களை ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நன்மைகளிலே திருப்தி இல்லை, தேவன் நடத்துகிற பாதையிலே திருப்தி இல்லை. அது வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் போஷிப்பிக்கிறார் என்ற தெளிவில்லாமல் திருப்தி இல்லாத நிலைமை. இதனால் முறுமுறுப்பு, இதனால் உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பாதிக்கப்படுவது. ஆண்டவர் சொல்லுகிற பவுலை கொண்டு சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமது வாழ்க்கையிலே திருப்தி உள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியன் புத்தகம் 4 அதிகாரம் அதனுடைய 11-12 பவுல் கற்றுக்கொண்ட ஒரு போதனையை குறித்து அவர் இங்கே குறிப்பிடுவார். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என் நிலைமையிலும் எவ்விடத்திலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பட்டினியாயிருக்கவும் நான் பரிமணமடையவும் குறையப்படவும் போதிக்கப்பட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருப்தி உள்ள ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். இதற்காக அவர் போதிக்கப்பட்டார். அநேகர் எப்பொழுதும் நன்றாயிருப்பதுதான் சரி என்று நினைக்கிறார்கள். சில நேரங்களிலே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் இவ்வளவு கண்ணீருள்ள வாழ்க்கைகளாக இருந்தது. ஆனால் அவர்கள் போதிக்கப்பட்டார்கள். இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் போதிக்கப்படாததனால் தான் வாழ்க்கையில தடுமாறி போகிறார்கள், வாழ்க்கையில வெறுப்படைந்து பின்வாங்கி போகிறார்கள், வாழ்க்கையில ஆண்டவரை முறுமுறுக்கிறார்கள். நான் போதிக்கப்பட்டேன். நாம் இதில் போதிக்கப்பட வேண்டும் தெரியுமா? உண்மையாகவே திருப்தியுள்ள ஒரு ஜீவியம் நான் பெற்றுக்கொள்ள என் வாழ்க்கையிலே ஆசையை அடக்க வேண்டும். யாத்திராகமம் 15 அதிகாரம் அதனுடைய 9 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு காட்டுகிற நிறைய ஆசைகள் இருக்கிறது. அதை நாம் இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் காட்டுகிற ஆசைகளுக்கெல்லாம் நாம் செவி சாய்ப்போமானால் நாம் நிறைய பாதிப்புகளுக்கு உரியவர்களாக இருப்போம். மனதில் வருகிற ஆசை, கண்களில் வருகிற ஆசைகள், நம்முடைய மனிதனுடைய ஆலோசனையினால் வருகிற ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. திருப்தி இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4 அதிகாரம் அதனுடைய 18 நாம் வாசிக்கிறோம், எனக்கு எல்லாம் உண்டாயிற்று, பரிபூர்ணமும் அடைந்தேன் என்று சொன்ன பவுல் அதற்காக துதிக்க ஆரம்பிக்கிறார். என்னுடைய பிள்ளையே, நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், குறைவுகள் மத்தியிலே ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு திருப்தியை ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு ஆண்டவர் திருப்தி உள்ள ஒரு ஜீவியத்தை தருகிறார். இரண்டாவதாக மன தெளிவுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். எல்லா காரியங்களிலும் நமக்கு தெளிவு வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிவுள்ள ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள பலவீனமான ஆவி அல்ல, ஆம் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பலவீனமான ஆவி அல்ல, நம்முடைய ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், ஒருவேளை நாம் பார்க்கிறது போல காரியங்கள் நடக்காவிட்டாலும் நீங்கள் உண்மையா ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே தெளிவுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, கர்த்தர் காரியத்தை எனக்கு ஆசீர்வதிப்பார், எனக்கு சாட்சியாக மாற்றுவார் என்ற தெளிவு. இன்றைக்கு குறைவோடு தான் இருக்கிறேன், வெகு சீக்கிரம் இந்த பிரச்சனை மாறி போகும் என்ற விசுவாசத்தின் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆம், ஏசாயா 32 அதிகாரம் 1 முதல் 4 நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்வாரானால் நமக்குள்ளே ஒரு மன தெளிவு
நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். நாம் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பொறுமையாக தேவ சமூகத்திலே காணப்பட்டால் போதும். 1 பேதுரு 4 அதனுடைய 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவசரம் காட்டாமல் ஜெபத்திலே நாம் பொறுமையாக இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் நடத்துவார். மனத்தெளிவுள்ள ஒரு ஜீவியம், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. அது மாத்திரமல்ல, 3வது அனைத்தும் நன்மையாக மாறும் என்ற ஒரு நிச்சயம். தேவனுடைய பிள்ளை எல்லா காரியங்களையும் அறிய வேண்டும். இந்த காரியத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றப் போகிறார். தீமையாக நடப்பது போல் இருக்கும். போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த தேவ பக்தி, அந்த பக்தியான வாழ்க்கை எல்லாம் நன்மையாக என்னை மாற்றும், நன்மையாக முடியும், நன்மையாக நிறைவேறும், நன்மையாக ஆண்டவர் செய்து முடிப்பார் என்ற ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையில தேவ பக்தி என்று சொன்னால் என்ன? யோபு 22 அவருடைய 3ஆம் வசனத்திலே நமது பக்தியான வாழ்க்கை நமக்கு ஆதாயமாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே பக்தி உன்னை ஜெபிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை ஆதாயமாக மாற்றுகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10-14 வசனத்திலே உண்மையான ஒரு பக்தி உன்னை ஆண்டவருக்கு வைராக்கியமாக மாற்றும். நான் ஒருவன் மீதியாயிருக்கிறேன் என்று எலியா சொன்னார். ஒரு வைராக்கியம் உள்ளவளாக மாற்றியது. யாக்கோபு 1:27 மற்றவர்கள் படும் உபத்திரவத்திலே நாம் உதவி செய்வதும் கரைபடாத ஒரு வாழ்க்கை செய்வதும் பக்தியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஒரு பக்தியான வாழ்க்கை செய்வது உண்மையானால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக மாறும் என்ற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 4வதாக நாம் பார்க்கிறோம், தேவன் அனைத்துக்கும் பொறுப்பெடுக்கிறார் என்ற நிச்சயம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அதனுடைய பொருள், எல்லா பொறுப்பையும் இயேசு எனக்கு ஏற்றுக்கொள்ளுவார். அருமையானவர்களே, அதற்காக நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைப்பீர்கள். 55ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கா நாட்டினுடைய யுத்தத்தை நடத்துகிற படை தளபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு வீரன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், அமெரிக்கா படைகள் ஜார்ஜ் வாஷிங்டன் மூலமாக ஜெயிக்க போகிறது. மனைவி கேட்டால், எப்படி உனக்கு தெரியும்? நாங்கள் யுத்தத்துக்கு போகும்போது காட்டிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லா பொறுப்பையும் எடுக்கிற ஆண்டவர் எங்கள் யுத்தத்தை வெற்றியாக மாற்றுவார் என்று ஜார்ஜ் வாஷிங்டன் நம்பினதனாலே அவர் முழங்காலில் நின்றார். இன்றைக்கு ஒன்றால் முழங்காலில் நிற்க முடிகிறதா? ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். என் பாரத்தை கர்த்தர் மேல் வைப்பேன், அவர் என்னை ஆதரிப்பார் என்று நீ அறிந்திருப்பது உண்மையானால் நீ கலங்க மாட்டாய், நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய். போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த பக்தியான அந்த நிலைமையில் முன்னேறி போவாய். முடிவாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும். போதும் என்கிற மனது, எனக்காக ஒரு வெற்றியின் இலக்கு உண்டு, வெற்றியின் மையத்தை நான் அடைவேன். எத்தனை விசுவாச பரீட்சைகள் வந்தாலும் இயேசு என்னை வெற்றியாக பரலோகம் வரையிலும் நடத்தி செல்வார் என்ற இலக்கு. கொஞ்ச காலம் திருப்தி அல்ல, வாழ்க்கை முழுவதும் இலக்கு உடையவர்களாக. கோபுரம் கட்டுகிறவன் ஒரு இலக்கோடு கோபுரத்தை கட்டுகிறான். இதை நான் முடிப்பேன், இதற்குரிய பணங்கள் எனக்கு கிடைக்கும் என்று. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு அந்த இலக்கை, அந்த குறிப்பிட்ட மைய நிலைமையை அடைந்து போக நாம் இன்றைக்கு செயல்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி என்றால் நீங்கள் முடியும் மட்டும் அந்த இலக்கை நோக்கி எங்கும் மனதை திருப்பாமல் செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள். முடிவாக மகா பெரிய ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஏன் போதும் என்கிற மனது, இயேசு கொடுத்தவைகள் போதும், ஆண்டவர் நடத்துகிறவைகள் போதும், ஆண்டவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி, இன்னும் என்னை அவரே செய்வார், அவரே என்னை மேன்மையடைய செய்வார், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த இலக்கை நோக்கி, அவர் தருகிற ஆசீர்வாதத்தின் இலக்கை நோக்கி, நீங்கள் சென்றடைய வேண்டிய முடிவான இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுகிற போர் வீரர்களாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.
மிகுந்த ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? எங்களெல்லாம் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கேட்ட கவனித்த இந்த வார்த்தைகள் அவளுக்குள்ள ஒரு திருப்தியை உண்டாக்கி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக பார்த்து கொள்ளுவார். கவலை அவர் மேல் வைப்போம் என்று லக்க நோக்கி முன்னேறி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, இந்த செய்தியை கவனித்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த திருப்தியுள்ள ஜீவியத்தை பாதிக்க பண்ணுகிற பலவிதமான உலக ஆசைகள் உண்டு, உலக இச்சைகள் உண்டு, உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் உண்டு. அவைகளால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தோற்றுப்போய் கண்ணீரோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை தோற்றுப்போன சிலர் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியே, இப்பொழுதே இறங்கி வாரும். உடைய தூய ஆவியானவர் உடைய தூய வல்லமையினாலே, தூய கிருபையினாலே அவளை திருப்திப்படுத்தும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெறுமை தோல்வியை நீக்கும். இன்றைக்கு சுகமாக்க அந்த வல்லமை இவளை சுகம் கொடுத்து திருப்தியாக்கும். பொருளாதார நிலைமைகளிலே குறைவுகளை நீக்கி திருப்திப்படுத்தும். ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை கொடுத்து பரலோகம் சென்றடைகிற வரையிலும் திருப்திப்படுத்தும். இவளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே தெய்வீக தொடுதலுக்காக கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய தொடுதலின் வல்லமை இப்பொழுதே இறங்கி வருவதாக, கல்வாரி சிலுவையிலிருந்து இறங்கி வருவதாக. நீர் அவர்களை ஆசீர்வதியும். அன்பு, பராமரிப்பு, கிருபை தங்குவதாக. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. செய்தியை கவனித்தவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரங்களிலும் இதே நாள் இந்த செய்தியை இந்த நேரங்களிலே பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஜெப கடிதங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.